பூடி 95 திட்டம் ஒரு நிமிடத்தில் 30,000 பரிவர்த்தனைகள் செய்யலாம், கூறுகிறார் பிரதமர் அன்வார். சாரா உதவி திட்டத்தில் பழம், காய்கறிகளை சேர்க்க சுகாதார அமைச்சு பரிந்துரை. பிரதமர் அன்வாருக்கு வெளிநாடுகளில் 20 வங்கிகளில் கணக்கா, மறுக்கிறது MACC. மலேசியாவில் வேலை செய்யும் வங்காளதேச ஆடவரின் மாத சம்பளம் 5,000 ரிங்கிட்டா, வாயடைத்து போயுள்ள மலேசியர்கள். இந்தியாவில் செயல்பாட்டில் இருக்கும் ஒரே எரிமலை வெடித்தது. சாரா எனப்படும் சுமங்கன் அசாஸ் ராமா உதவி திட்டத்தில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்க்க சுகாதார அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரை மிக முக்கியமானது என அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். காரணம், மக்களின் உணவு பழக்கத்தை ஆரோக்கியமானதாக மாற்ற அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளை இது ஆதரிக்கும் என அவர் தெரிவித்தார். ஏராளமான மலேசியர்கள் இன்னமும் பழங்களையும் காய்கறிகளையும் விரும்பி சாப்பிடுவதில்லை. எனவே சத்தான உணவுகளை சிறந்த விலைக்கு வழங்கி அதை ஊக்குவிக்கும் யுக்தியை அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இது ஒரு சமூக நல உதவியாக மட்டுமல்லாமல் மக்களின் நீண்டகால சுகாதார விழிப்புணர்வை உயர்த்தும் முயற்சியாக இருக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தற்போது சாரா உதவியில் 14 அத்தியாவசிய பொருட்கள், அதாவது அரிசி, ரொட்டி, முட்டை, சமையல் எண்ணெய், மாவு, பிஸ்கட், துரித மீன், டீன் உணவுகள் மற்றும் மருந்துகள் உள்ளிட்டவை அடங்குகின்றன. GM இந்தியன்ஸ் வழங்கும் நகரசு மிலான் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 24 28 செப்டம்பர் வரை ஸ்ராம்பான் பிரிமா ஸ்ராம்பான் ஆப்போசிட் KTM ஸ்டேஷன் ஸ்ராம்பானில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். பலகாரங்கள், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம். ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100 விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸ்ராம்பான் பிரிமா ஸ்ராம்பான் நகரசு மிலான் தீபாவளி சேல். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இஸ்ரேல் உட்பட 20 வெளிநாட்டு வங்கிகளில் கணக்குகளை வைத்திருந்ததாக 1999 ஆண்டு முதலில் எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மீண்டும் நிராகரித்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் டிக்டாக்கில் வைரலானதாகவும் ஊழல் தடுப்பு நிறுவனம் என்று அழைக்கப்படுவதற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பு BPR எனப்படும் ஊழல் தடுப்பு நிறுவனத்தால் இதுகுறித்து விசாரிக்கப்பட்டதாக MACC தெரிவித்தது. அந்த நேரத்தில் ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் போன்ற குற்றச் செயல்களுடன் அவரை இணைக்கக்கூடிய எந்த ஆதாரமும் இல்லை என்று விசாரணையின் முடிவுகள் கண்டறிந்தன. விசாரணை முடிவுகளின் விளக்கம் ACAவின் முன்னாள் விசாரணை புலனாய்வு இயக்குநர் அப்துல் ரசாக் இட்ரீஸ் 2009 அளித்த சத்திய பிரமாண அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என இன்று MACC வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. சட்டப்பூர்வ அடிப்படையின்றி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் அல்லது தனிநபர்களின் நட்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் எந்த ஒரு ஊகத்தையும் வெளியிட வேண்டாம் என்று MACC அனைத்து தரப்பினருக்கும் நினைவூட்டியுள்ளது. நாட்டின் சட்டங்களின்படி சுயமாகவும் வெளிப்படையாகவும் நேர்மையுடனும் விசாரணைகள் நடத்துவதற்கு MACC உறுதி பூண்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டது. விக்கிலீக்ஸை மேற்கோள் காட்டி 2013 நாடாளுமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தகவல் வெளிப்படுத்தல் வலைத்தளம் அன்வாரின் வங்கிக் கணக்குகளின் பட்டியலை வெளியிட மறுத்ததாக MACC கூறியது. அரசாங்கத்தின் பூடி 95 திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்ட ரான் 95 எரிபொருள் தொடர்பான பரிவர்த்தனைகள் ஒரு நிமிடத்தில் 30,000க்கும் மேல் மேற்கொள்ளப்பட முடியும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சாரா திட்டத்தில் ஒரு நிமிடத்தில் 3,000 பரிவர்த்தனைகள் மட்டுமே செய்ய முடிந்தது. ஆனால் பூடி 95 திட்டம் ஒரு நிமிடத்தில் 30,000க்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய திறன் பெற்றுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அரசின் நிதி மேலாண்மை மேம்பாடு, கசிவுகளை கட்டுப்படுத்தல் மற்றும் நிறுவனங்களின் ஆட்சித்திறனை வலுப்படுத்தல் காரணமாகவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடிந்தது. அதே சமயம் சில அமைச்சுகளில் ஊழல், தரவு கசிவு பிரச்சினைகள் இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டாலும் அவற்றில் ஈடுபட்டவர்கள் முழு அரசு பணியாளர்களையும் பிரதிநிதிக்கவில்லை என்று அன்வார் தெளிவுபடுத்தினார்.
பூடி 95 மானிய திட்டத்தை தரவரிசைப்படுத்தி உண்மையில் உதவி தேவைப்படுவோருக்கு மட்டுமே பண உதவி வழங்கும் அரசின் முயற்சியும் அரசு பணியாளர்களின் அர்ப்பணிப்பு காரணமாகவே இத்திட்டம் சாத்தியமானது. ஜல்லான் ஈப்போவிலுள்ள முத்தியாரா வளாகத்தை சுற்றியுள்ள 3 அழகு நிலைய மையங்களை மூடுவதற்கு டிபிகேல் எனப்படும் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த அழகு நிலைய மையங்கள் உரிமம் இல்லாமல் இயங்கி வருவதோடு மேலும் அவை வெளிநாட்டினரால் நடத்தப்பட்டன. கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச குடிநுழைவுத்துறை, உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கைச் செலவு அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து கோலாலம்பூர் மாநகர் மன்றம் அண்மையில் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உரிமம் பெறாத வணிக வளாகங்களையும் வளாகத்தின் உரிம நிபந்தனைகளை துஷ்பிரயோகம் செய்தவர்களையும் குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 17 நபர்களையும் குடிநுழைவுத்துறை கைது செய்ததாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் முகநூலில் பதிவேற்றம் செய்த அறிக்கையில் தெரிவித்தது. இது தவிர 17 குற்றப்பதிவுகளும் வழங்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். கோலாலம்பூரிலிருந்து கோத்தாபாருக்கு சென்று கொண்டிருந்த விரைவு பஸ் ஒன்று இன்று அதிகாலை கோலாக்கராய்க்கு அருகே பத்து ஜாங்கியில் கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் உட்பட 15 பேர் பதட்டமான சூழ்நிலைக்கு உள்ளாகினர். இச்சம்பவத்தில் காயமடைந்த பஸ் ஓட்டுநருடன் இதர தனிப்பட்ட 3 கோலாக்கராயில் உள்ள சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடியற்காலை 5:30 மணியளவில் இவ்விபத்து குறித்து தங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு கோலாக்கராய் மற்றும் சுங்கை டூரியான் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 13 தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக கோலாக்கராயில் தீயணைப்பு நிலைய அதிகாரி நிக்பா தெரிவித்தார். அந்த விரைவு பஸ் கட்டுப்பாட்டை இழந்து பின்னர் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் நடந்தபோது அந்த பேருந்தில் ஓட்டுநர் மற்றும் உதவி ஓட்டுநர் உட்பட 15 பேர் இருந்தனர். 2 பயணிகள், ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் காயமடைந்தனர் என்று நிக்பா தெரிவித்தார். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது. இங்கு வேலை செய்யும் வங்காளதேச ஆடவர் ஒருவர் மாதச் சம்பளமாக 5000 ரிங்கிட் வரை பெறும் தகவல் வைரலாகி வலைத்தளவாசிகள் மத்தியில் சூடான விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஷாக் யங் என்ற டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட வீடியோவில் அனீஸ் என்ற அந்த வெளிநாட்டவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில்தான் தற்போது விவாத பொருளாகியுள்ளது. வார இறுதி விடுமுறை இல்லாமல் ஒரு நாளைக்கு சுமார் 10 மணி நேரம் தாம் வேலை செய்வதாகவும் அதற்கே அந்த 5000 ரிங்கிட் வரையிலான சம்பளம் கிடைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செய்யும் வேலைக்கு ஏற்ற கூலி என்பதால் சொந்த நாட்டுக்கு திரும்புவதை பற்றியே அவர் யோசிக்கவில்லையா? Sini berapa gaji sebulan? 5,000 saja. 5,000. 5,000 Hanat. 5,000 guys. Korang gaji berapa? 4,000. 4,000? Ui, Macam berapa jam kerja? 10 jam? 10 jam. 5,000 Ya, ya. Okay. Saya nak kerja terus, saya tak nak cuti mah. இந்நிலையில் வீடியோவை பார்த்த உள்ளூர் இணையவாசிகள் அந்த வங்காளதேசியின் சம்பளத்தை கேட்டு வாயடைத்து போனதை அவர்களின் கருத்துக்களில் பார்க்க முடிகிறது. ஏராளமான மலேசியர்கள் இன்னமும் 1700 ரிங்கிட் என்ற குறைந்தபட்ச சம்பளத்துடன் போராடி வருவதை அவர்கள் ஒப்பிட்டு தங்களின் ஏமாற்றத்தையும் குமுறலையும் வெளிப்படுத்தியுள்ளனர்.
ஆனால் அதே சமயம் விடுப்பில்லாமல் வேலை செய்ய எத்தனை மலேசியர்கள் துணிவார்கள் என்றும் சிலர் நியாயமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். 5000 ரிங்கிட் சம்பளம் கொடுக்கும் அளவுக்கு அந்த வங்காளதேசி அப்படி என்னதான் வேலை செய்கிறார்? அவருக்கு சம்பளம் கொடுக்கும் நிறுவனம் எது, எங்கே உள்ளது என்ற தகவலையும் சில வலைத்தளவாசிகள் கேட்காமல் இல்லை. மாதச் சம்பளமே 5000 ரிங்கிட் என்றால் அவரின் வங்கி கணக்கு சேமிப்பு எவ்வளவு இருக்கும் என நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்களேன். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தி கம்யூன் எக்ஸிபிஷன் ஹால் லெவல் 1 கூலாய் ஜோர் 24 இருந்து 28 செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம். பாலிவுட் காலிவுட்டில் இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள், புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ், ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள், வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள். தீபாவளி சேல் தொடங்கியாச்சு. தி கம்யூன் எக்ஸிபிஷன் ஹால் கூலாய் ஜோரில். மலிவு கட்டண விமான நிறுவனத்தின் பயணத்தில் குண்டு இருப்பதாக பொய்யான மிரட்டல் அனுப்பிய குற்றச்சாட்டில் சீன நாட்டு பெண் ஒருவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் இன்று தாவாவ் நீதிமன்றம் 5000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. ஏர் ஏசியா நிறுவனத்தின் ஆஸ்க்போ என்ற சுயசேவை பயன்பாட்டின் மூலம் ஹியூமன் சர்வீஸ் எமர்ஜென்சி பாம் டேஞ்சரஸ் என்ற தகவலை அனுப்பி அந்த விமான நிறுவன ஊழியரை அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. தான் அனுப்பிய தகவலின் தீவிரத்தை அறியாமல் இத்தகைய காரியத்தை அந்த பெண் செய்துவிட்டார் என அவரின் தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். ஆனால் அரசு தரப்பை பிரதிநிதித்த வழக்கறிஞர் இத்தகைய பொய்யான மிரட்டல்கள் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு பெரும் ஆபத்து விளைவிக்கக்கூடியவை என்பதால் கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நீதிமன்றம் இரு தரப்பினரின் வாதங்களையும் கருத்தில் கொண்டு அபராதத்தை விதித்ததோடு அதை செலுத்த தவறினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. விமான இருக்கை மாற்றம் தொடர்பான அதிருப்தியால் அந்த தம்பதியினர் பொய்யான வெடிகுண்டு மிரட்டலை விடுத்ததாக அறியப்படுகிறது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்தியா மட்டுமின்றி தெற்காசியாவிலேயே இன்னமும் செயல்பாட்டில் இருக்கும் ஒரே எரிமலை தற்போது வெடித்து சிதறியிருக்கிறது. அந்தமான் கடல் பகுதியில் பாரன் தீவில் உள்ள இந்த எரிமலை நெருப்பை கற்கும் காட்சிகளை இந்திய கடற்படை வீடியோவில் பதிவு செய்திருக்கிறது. இந்த வெடிப்பினால் தீப்பிழம்புகள், சாம்பல் மற்றும் புகையை அது வெளியேற்றி வருகிறது. 200 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பாடின்றி இருந்த இந்த பாரன் தீவு எரிமலை 1991ஆம் ஆண்டு வெடித்த பின் இப்போது மீண்டும் சலனம் காட்டி வருகிறது. இந்த மாதம் மட்டுமே அது 2 முறை வெடித்துள்ளது. ஆக கடைசியாக செப்டம்பர் 20 அன்று ஏற்பட்ட வெடிப்புக்கு முன் அதே பகுதியில் 4.2 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெடிப்புகள் சிறியதாக இருந்தாலும் அடிநில சலனங்களை அவை சுட்டிக்காட்டக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். 2004 சுனாமியை உருவாக்கிய பிளவு கோடு அருகே இந்த எரிமலை அமைந்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள பாரன் தீவு மக்கள் வசிப்பதில்லை என்றாலும் விஞ்ஞானிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மிக உணர்வான இப்பகுதியில் சிறிய சலனங்களையும் அலட்சியம் செய்ய முடியாது என அவர்கள் எச்சரித்துள்ளனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.